கடலை மாவு 4 ஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன், சில்லி பவுட்ரு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வெங்காயப்பொடி கொஞ்சமாக, பெருஞ்சீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலக்கிக்கலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. கொஞ்சமாக சேர்க்குறேன், வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுப்பில் வானலை வச்சு பஜ்ஜி போடுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பஜ்ஜி போடுறதுக்கு நான் வாழைக்காய் வெட்டி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன், கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் பஜ்ஜி சூடான பஜ்ஜி ரெடி. வெங்காய பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு.